மழை வரும். இன்னைக்கு மழை இருக்குதாமா? என்ன வரல? இங்கே வாங்கி இங்கே வந்து ரெண்டு விரல் இருக்குது இல்லை, ரெண்டு விரல ஏதோ ஒரு விரல் தொடு வைக்கலாம், அப்போ மழை வரும். கன்ஃபார்மாக மழை வரும். மழை வர வரல தான் தொட்டுருக்கிறேன். அந்த பக்கம் வெடுக்கும் தள்ளி விட்டு போட்டு வராம என்ன எங்க வீட்டுக்கு போனீங்களா? இல்ல எங்க அம்மா இருக்குது இல்லையான்னு சொல்லி பாக்கட்டேன். வந்துச்சு கதை திறந்துருக்குது. அது வெளிக்கதவா? நீக்கி இருக்குதா? நீங்க தான் இப்படி போய் இப்படி வந்துட்டீங்க. எப்படி பாத்தீங்க? அப்புறம் இதில் போய் அதில் வந்துட்டேன். அப்புறம் எப்படி பார்த்துருப்பீங்க? கதை திறந்துருக்குது. அப்புறம் அதில் தானே வரணும். வீட்டுக்கு அந்த பரவாயில்ல தடம் இருக்குது. கேட்டு வந்து நான் சாத்திட்டு வந்திருந்தேன். எனக்கு திறந்துருக்குது. நீ வந்துட்டே நான் நினச்சிட்டு வந்தேன். அது எப்படி வீட்டை நீக்கி போட்டு வருவாங்களா? இங்கே நீக்கி இருக்குது. இல்லை இந்த வீட்டை நீக்கி போட்டு வருவாங்களான்னு. சரி வெளியத்தை வந்துருக்குமேனுமா, நீ அங்கே வந்துட்டியேன்னு நினச்சேன். அப்போ உங்கள் அம்மா வந்திருக்குமா? தெரியல, இங்கே வாங்க போய் பா. அதனால சரி நீ அங்கே வந்துட்டியா? திருப்பு கவனிக்கல. இப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டேன். அப்படிதான் வந்தாதுல்ல, பார்த்துட்டேன். எங்கே தக்காளி பழம் இருக்குது? இது வெங்காயம். தக்காளி பழம் வச்சுருக்கு. எங்கே இருக்குங்க? மா ஆமாம், தக்காளி பழம் இருக்கு. ₹10 பரோட்டாவா? ஆமாம், நானும் கல்யாணம் போய் போட்டு ₹10 பரோட்டையும் தொலைப்பாடு, எல்லா பரோட்டையும் தொலைப்பாட்டு கிடைக்கவே இல்லை. நாங்கள் அப்படியே நீ வரலீங்கன்னா பரோட்டா சொல்லவே இல்லைன்னு அப்படியே போய் அனுப்பிச்சேன். நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு தான் இருந்தோம். போய் டீ கடைக்கு போயிட்டு அதெல்லாம் போகலாங்க. 3 பேர் போகலாம். நீங்கள் சென்டரில் உட்காந்துக்குங்க. ₹10 கடை பார்த்தீங்களா? எங்களுக்கு தெரியாதாம்மா. ஜாலியாக சண்டைக்கு போயிட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு துணி இல்லாமல் லுங்கி கட்டிட்டு. நீங்க எப்பவுமே லுங்கி தான் கட்டிட்டு வர்றீங்க. துணி இல்லாமல் லுங்கி கட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பழைய சட்டம் போட்டு வருவீங்க. தீபாவளி அன்னைக்கு தான் புதுசு போடுறது. அதான் நாளைக்கு போய் ஜித்தன்ல போய் எடுத்துடலாம். அதான் நாளைக்கு போய் ஜித்தன்ல போய் எடுத்துக்கலாம். இங்க பக்கத்துல ஜித்தன் இருக்குது. அங்கேயும் விலை கம்மியாக தான் இருக்குது ஜித்தன்ல. அதான் இது. ஓ, தீபாவளி போனஸா? போனஸ் கொடுத்தாங்களா? 500 1000 வருஷம் முழுதும் அங்கே வேலைக்கு போகுது இல்லை? வருஷத்துல பாதி வருஷம் போகுது இல்லை? 25 நாளைக்கு ஒரு சேலை, ஒரு ஸ்வீட் பாக்ஸ். அங்கேயா வாங்க, இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடி போடலாம் நாளைக்கு. அதுக்கு
சொன்னா கேட்டு பாருங்க. அப்புறம் உன்னை எனக்கு அப்புறம் வளர்த்திட்டு இருக்கிறது அப்புறம் ரொம்ப வருது நான் சொல்றேன் அப்படின்னு நான் வளர்த்து சோறு போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுதான் நீ வளர்த்திட்டு இருக்கிறது. அப்போ எதுக்கு வளர்த்திட்டு இருக்கிறாங்க உன்னைய? நான் பாடுபடுறதுலயே ரொம்ப கேட்குதான்னு அது அவங்க பார்த்துட்டேன். சொல்றேன் பார்த்துக்குவேன் சரியான மாட்டா வருஷம் கொம்பா எனக்கு கொம்ப வேலைக்கு பார்க்க இல்லையா உடனே போய் நான் தான் வளர்க்குறேன் அப்படிங்கிறேன். பார்த்துக்கிறேன் என்னை வளர்த்துறியா? யார் நீ? சரி இப்போ என்ன பரோட்டா வாங்குறீங்களா இல்லையா? வேற 10 ரூபா பரோட்டான் இருக்கிற அது எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு தெரியல. வாங்கிட்டு வந்தது பரோட்டா பஞ்சாட்டு இருக்குதா? பஞ்சாட்டு இருந்ததுன்னா அது பூரியா இருக்கு. அங்கே உட்காந்து ஒரு பீடியோ ஒரு சிகரெட் இழுத்தாரு. இங்கே வந்து உட்காந்து ஒரு சிகரெட் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை நான் போன்ல சொன்னேன் நான் கம்பெனியில் இருக்கிறேன்னு சொன்னேன். அப்பதான் பெரியப்பா வந்தேன் நானு. போன் பண்ணானா எங்க இருக்குதுன்னா கம்பெனியில் இருக்கிறேன். நான் கம்பெனி வந்துட்டேன். நான் அப்போ பஸ்ஸில் வந்துருக்கேன். கொடுக்குறாங்க உனக்கு அரிசிக்கு. அன்னைக்கு ஏதோ பெரியப்பா தட்டம் கொடுத்துட்டாங்க பெரியப்பா. அதுக்கு ஒரு பைய தூக்கிட்டு போக சொல்லுதுண்ணே. அந்த தட்டத்தை போட்டு கொண்டு வர்றதுக்காமா ஒரு பைய கொண்டுட்டு போறதாமா. தட்டம் வந்து அது அந்த டயத்துக்கு தான் கொடுப்பாங்களாமா. உனக்கு எல்லா நேரம் கொடுக்க மாட்டாங்களாமா. அது தட்டம் கொடுப்பாங்க. தட்டத்தை கொண்டு வர்றது எப்படி கொண்டு வர்றது அதுக்கு ஒரு பைய வேற கொண்டுட்டு போ எல்லாமே. அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் வேண்டாம். கடையில் வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட் வந்துருச்சு. எதுனா எறும்பு ஊறிட்டு இருக்குது. கொண்டு போய் இந்த இதுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வை. அது விறுவிறுனாலும் பரவாயில்லைங்க. ஒன்றுமாகாது. எறும்புக்கு பாதுகாப்பு அந்த பிரிட்ஜு அதுக்கு தான் இது இருக்குது. அதுக்கு தான் இந்த சீலையா? போன வருஷம் கேட்டையா நீ? மாதத்தில் 4 நாள் 3 நாள் 10 நாளும் போகுது. அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் வர அப்படின்னா. ஆத்துக்காரருக்கு வேலையாமா, அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே கேஸ் கொடுக்குறாங்களாமா? கேஸ் புளியன் தோட்டமாமா. ஆமாம், பெரியம்மா சொல்லுச்சு. காலையில் போய் வாங்கிட்டு வர்றதாம்மா. அங்கே போய் தெரியல.
இங்கே இல்லை, கோயில் வழித்தான் சொல்லிட்டு இருக்குது. இங்கேயும் எல்லாம் கோயில் வழித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கே கேஸ் இருக்குது? அதைத்தான் சொல்லிட்டு இருக்குது பெரியமாவும். கோயில் வழிக்கு போகிறதான் சொல்லிட்டு இருக்குது. ₹200 எச்சாமா. அது இல்லை பெரியப்பா, பெரியம்மா வந்து இப்போ போய் வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொல்லிச்சுல, புள்ள புள்ளிந்து அப்படின்னு சொல்லிச்சுல, அவங்ககிட்ட ₹200 எச்சாமா. போட்டு இப்போ டிக்கெட்டு கடையில் போட்டு அதை புத்தகத்துக்கு போது நல்லா இருக்கு. தெரியல வாரத்தை போட்டு கையெட் கடையில் போது புத்தகத்துக்கு நல்லா நல்லா இருக்கு. அது அவருக்கு தான் தெரியும் கடையை. இந்த கடையை இந்த இது போட்டால் பழகான்னு சொல்கிறேன். அதான் நல்ல சீன் ஓடிட்டு இருக்குது. அதான் பண்ணிட்டு இந்த பாலைவாக போடுறேன். இந்த பட்டிக்காட்டு பார்த்தேன். உங்களுக்கே பட்டிக்காடு போட முடியலையா? அதெல்லாம் கழிச்சாச்சு. நல்லா இருக்கு. புஷ்பட்டு சரி விடு, நாளைக்கு பார்ப்போம். புதுப்படம் என்ன வந்துருக்குது? என்ன வந்துருக்கு? புதுப்படம்லாம் இங்கே இல்லைங்க. நாளைக்கு எடுத்தால் தான் எடுக்கணும். ஏதோ காந்தாரம் இருக்குதா? காந்தாராவா? செகண்ட் வந்துருக்கு. படம்லாம் உங்களுக்கு புரியுமா? எனக்குலாம் ஒன்றுமே புரியாது அந்த படத்தை பற்றி. சூப்பர் படம். மங்களூர் படம், சுழு படம். மங்களூர் படம் எல்லா படம் ஓகே. படம் புரியுமா? சாமி அங்கே எடுத்தது இதுவாக இருக்குது. நல்லா இருக்குன்னாங்க. போய் தேட்டர் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னா மணி ரெண்டாவது பாகம் நல்லா இருக்குது. விடுங்க, நம்ம தேட்டரில் பார்ப்போம் நாளைக்கு. அது பஞ்சூர்லி கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. பொழுது போறதுக்காகலாம் அந்த புரியாத படத்தை எப்படி பார்க்கறது? உங்களுக்கு புரியுற மாதிரி பார்க்கணும். மங்களூர் படம், மங்களூர் கதை. 3வது படம் எந்த படம் இருக்கிறான மாதிரி கதை. மங்களூர் கதை பஞ்சூர்லேயே அப்புறம் அந்த ஊரில் தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் பஞ்சூர்லேயே நல்லா சட்டை பிள்ளை போட்டியா தெரியும். கட்டத்துட்டு வரணும் இல்லை நல்லாத்தான் இருக்குது. எனக்கெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. வேணும் போனதுன்னா தூங்கி வந்துருச்சு. 5 மணிக்கு இந்த ரவையில் பசியாச்சா? ரவைக்கு மணி கும்பிட்டு பேர் பூரா கழுது வந்துட்டே வருது வண்டி. அதாவது சும்மா ஒட்ட வச்சிருக்கிறாங்க. அப்படியே பார்க்குமா தெரிஞ்சுதாடா? இப்ப அப்படியே போகும்போது விழுந்துருச்சு. நான் போகல, அப்படியே உட்கார்ந்து போட்டு இப்போ போகும்போது எங்கேயோ விழுந்துருச்சு. ஆமா, பசி விட்டுருச்சு, அது எங்கேயோ விழுந்துருச்சு. ஆமா, போகும்போது நான் அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துருந்தேன். என்ன லூனாந்தான் போட்டுருந்தேன். இருந்தது அந்த படம் இல்லை, ஒன்று தான். என் மட்டும் கழுந்துருச்சு. பசி விட்டுருச்சு.
அந்த பக்கம் இருந்தது, அந்த பக்கம் எழுத்து இருந்துச்சு, அது எல்லாமே விழுந்துடுது. எல்லாம் விழுந்துச்சு. ஒரு 2 எழுத்து எடுத்து வச்சிருக்கேன். அது அது எப்படி இவ்வளோ பசங்க வெயில் அடிச்சா பண்ணிட்டாங்க. வெயில் அடிச்சு நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறது தண்ணியில் அந்த பசை போயிடுச்சு. பெரிய பெயின் போட்டு ஓட்டினா பிடிச்சிக்குது, அவங்க போட்டு ஓட்ட வச்சு பசை போயிடுச்சு. ஒரு போண்டாக்குண்ணே 10 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் கம்பெனியில் செஞ்சோட கொண்டாந்து கொடுக்குறாங்க. கருவை படம் நல்லா இருக்கு. கணக்கு பார்த்தா சொல்கிறாங்களா? நான் கேட்டேன், இல்லை நான் கணக்கு பார்த்து தான் சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. உன்னை வெகு நேரம் காணப்படுறேன், பொம்மை சுட்டு கொண்டாடுறேன் அப்படின்னா அப்புறம் இல்லை நான் கணக்கு பார்த்து சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னா போட்டேங்க. அப்புறம் நான் மண் பண்ணிட்டு போட்டேங்க. அப்புறம் 5 ரூபாய் என்ன, அப்புறம் எல்லாரும் வாங்குவாங்க. 50 ரூபாய்க்கு என்ன குடும்பத்தீங்களா எல்லாருமே? அதான் குடும்பத்தீங்களாமே என்ன ஆளில் பையனுக்கு குடும்பத்தீங்களாமே 50 ரூபாய்க்கு வாங்கினாரு. 10 ரூபாய்க்கு என்ன கடையில் போனால் 50 ரூபாய்க்கு 5 தான் மாதிரி. பஸ் இல்லை, வசதியா அப்படி பஸ் வெளியூர் காட்டி இருப்பாங்க போட்டு கம்பெனி பஸ் போயிடுச்சு. இன்னும் பாருது அது வேண்டாம். ஏன்னா அந்த ராவதி மணி கும்பிட்டு நான் ஒண்ணுதான் வச்சுட்டு சொன்னேன். ஏன்னா கும்பிட்டு 5 மணிக்கு தான் தின்னேன். என்ன பலகாரம் என்ன பலகாரம் என்ன பலகாரம் காலையில் ஒரு வடை, அது போண்டா வரை தின்னேன். அது அதிகமாக திங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒன்று ஓகே. எனக்கு 3 நேரமே கம்பெனியில். நான் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றோம். சரி, நானும் வெறும் டீ குடிக்க மாட்டேன். 5 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கிட்டேன், டீ குடிப்பேன். வெறும் டீ குடிக்கிறதே இல்லை, ஒரு வடைனாலும் வாங்கிட்டேன் தான் டீ குடிப்பேன். டீயும் 3 நேரம் குடிக்க மாட்டேன். காலையில் கிடையாது, அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு போய் குடிப்பேன். நான் 3 நேரம் குடிப்பேன், கொஞ்சம் நேரம் 4 நேரம் குடிப்பேன். அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு 6 மணிக்கு குடிக்கும்போது மட்டும் வடையோ பஜ்ஜியோ சாப்பிடுவோம். நான் 3 நேரம் எதோ நான் 5 ரூபா தான் நான் கம்பெனியில். நான் கம்பெனிக்கு போகிறதும் லேட்டாக தான் போகிறேன். நான் 9-10 மணிக்கு தான் போகிறேன். அதனால டீ டைம் கிடையாது. டீ டைம் 10 மணிக்கு தான் போகிறேன். இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்பிடுவேன். அங்கே போயிட்டு 9 மணி 9:45 ஆயிடும். 10:45 வந்து 10 மணிக்கு வேறு 10:45 வரலையா? அப்போ நைட்டு வரும்போது லேட் ஆயிடுது. தங்கச்சி கொடுத்துட்டீங்களா? வாங்கிடுச்சா? காலத்துக்கு போட்டீங்களா? என்னண்ணா புரோட்டா அது என்னன்னு தெரியல, அந்த இடத்துல கடந்தது. அது கலத்தில் வச்சு போட்டு சொல்லி வச்சுட்டு எப்போ வந்து எது வந்தீங்களாம் கேட்கலையா? நான் அப்போ போயிட்டேன் புடிச்சு போட்டு. நல்ல ஒரு தங்கச்சி. இந்த 10 நாளைக்கு வச்சுக்கலாம். என்னன்னு தெரியல, அந்த அதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி புரோட்டான்னு சொன்னேன், பெருந்தாள் போனேன் இந்த அப்படின்னு. பேருந்தில் போகாத நாளைக்கு வந்துட்டு புரோட்டா வாங்கிட்டான் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, உட்காந்து நான் சாப்பிட்டு இருக்கும்போது வரும். வந்ததுன்னா அப்போ கேட்கு.
சொல்லியிருந்தா நான் காசு கொடுத்துருப்பேன் இல்லை அப்படின்னு. இப்போ அந்த மங்கள மாட்டான் மங்களம் போயிடுச்சா மக்களும் போச்சாட்டு மங்கள மாட்டான் போயிட்டா தானா 10 ரூபா பரோட்டா 10 ரூபா பரோட்டான்னு 10 ரூபா பரோட்டாங்க உனைங்க நானும் கல்யாணம் போறப்பவும் அந்த இடத்துல கடையே இல்லது. சாத்திக்கிறாங்க பாத்தியா திட்டுக்கிறாங்க கடையில் அப்படித்தானே வெளியூர்காரா இருக்குமா அதுக்காக சாஜு கிடக்கும் காஞ்சி கிடக்குது. காட்டு மலைக்கு எங்க சாஞ்சிருக்குமா சாஜு போச்சு அதனால நான் கேக்குறேன் கடையில எப்படி இருக்குது இந்த கடையில எப்படி சுட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த இடத்துல இப்போ கடை போடவானேட்டாங்களா அது கொஞ்சம் நல்ல வியாபாரமாச்சு ஏதோ பண்ணுவாங்க ஏய் அவன் நல்ல வியாபாரமாச்சு எனக்கு ஏதோ நல்லா